நம்ம போன பகுப்பாய்வுல 2026 தீர்ப்பை பத்தி பார்த்தோம். ஆனா அங்க ஒரு பெரிய கேள்வி அப்படியே நிக்குது இல்லையா? இந்த நிலைமைக்கு நாம எப்படி வந்தோம்? சமூகத்துல இன்னைக்கும் சாதியால ஒருத்தர் பாதிக்கப்பட்டாலும் அவர் ஒரு தலித் கிறிஸ்தவரா இருந்தா சட்டப்படி ஏன் அவர் ஒரு பட்டியல் சாதி இல்ல? இந்த கேள்விக்கு பதில் தேடிதான் இந்த முழு பயணமும். கிறிஸ்தவ முஸ்லிம் தலித்துகள் ஏன் இன்னும் இந்த அமைப்புக்கு வெளியில இருக்காங்க? இந்த மொத்த கதைக்குமே ஆதாரம் எது தெரியுமா? இந்த ஆவணம் தான். அரசியலமைப்பு பட்டியல் சாதிகள் ஆணை 1950. இதுல இருக்கிற பத்தி 3, அதாவது பாராகிராஃப் 3 தான் இந்த முழு பிரச்சனைக்கும் ஆணிவேர். இதோட அர்த்தம் ரொம்ப சிம்பிள். நீங்க ஹிந்து மதத்தை சேர்ந்தவர் இல்லைன்னா உங்களை பட்டியல் சாதியா கருத முடியாது. அதாவது ஒருத்தர் பிறப்பால தலித்தா இருந்தாலும் சரி, அவர் கிறிஸ்தவரா மாறினா சட்டப்படி அவர் இனிமேல் பட்டியல் சாதி கிடையாது. பார்க்கறதுக்கு இது ஏதோ ஒரு சட்ட வரி மாதிரி தெரியலாம். ஆனா உண்மையில இது ஒரு பெரிய அரசியலமைப்பு எல்லையை வரைஞ்சது. வாங்க, இந்த விலக்கல் அமைப்பு எப்படி படிப்படியா கட்டப்பட்டதுன்னு ஒரு டைம்லைன் மூலமா நம்ம பார்க்கலாம். சரி, 1950ல ஏன் இப்படி ஒரு விதியை கொண்டு வந்தாங்க? இதுக்கு பின்னாடி இருந்த வரலாற்று காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்போ இருந்த அரசியல் பார்வையில தீண்டாமைங்கிறது ஹிந்து சமூக அமைப்புக்குள்ள இருக்கிற ஒரு பிரச்சனைன்னு ஒரு ஆழமான புரிதல் இருந்துச்சு. இன்னொரு பக்கம் நாடு பிரிவினைய சந்திச்ச நேரம் அது. 1947க்கு அப்புறம் சிறுபான்மையினர் அரசியல், மத அடையாளம், பிரதிநிதித்துவம் இதெல்லாம் ரொம்பவே முக்கியமான விஷயங்களா மாறிடுச்சு. ஆனா இங்க நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த சட்ட ரீதியான அனுமானம் களத்துல இருந்த உண்மையை முழுசா காட்டல. ஏன்னா ஒருத்தர் மதம் மாறினாலும் சாதியோட தாக்கம் அவரை விட்டு போறதில்ல. ஆனா சட்டம் என்ன சொல்லுச்சு? சாதி ஒடுக்குமுறை ஒரு முக்கியமான பிரச்சனை தான். ஆனா அந்த ஒடுக்குமுறை இந்த மத கட்டமைப்புக்குள்ள நடந்தா மட்டும்தான் நாங்க உங்களை பட்டியல் சாதி பிரிவுக்குள்ள சேர்ப்போம். இதுதான் 1980 சட்டத்தோட அடிப்படை லாஜிக். இப்போ இந்த டைம்லைனை பாருங்க. 1950 இந்த விதி அப்போதைக்கு ரொம்ப உறுதியானதா, மாத்த முடியாத ஒன்னா தெரிஞ்சது. இதுதான் ஆரம்ப புள்ளி. இந்த அமைப்பு இங்க இருந்து தான் தொடங்குது. ஆனா இந்த 1950 ஆன அப்படியே இருந்துதா? இல்ல, கொஞ்ச வருஷத்திலேயே முதல் பெரிய மாற்றம் வருது. இப்ப பாருங்க, டைம்லைன்ல ஒரு மாற்றம். 1956ல ஒரு முக்கியமான திருத்தம் கொண்டு வராங்க. அது மூலமா சீக்கிய மதத்தை பின்பற்றுகிற தலித்துகளையும் பட்டியல் சாதி பிரிவுக்குள்ள சேர்க்கறாங்க. இதோட அர்த்தம் ரொம்ப ஆழமானது. என்னன்னா, எஸ்சி ஸ்டேட்டஸ்ங்கிறது ஹிந்துக்களுக்கு மட்டுமான ஒரு விஷயம் இல்ல. தேவைப்பட்டா இதை மாத்தலான்னு இந்தியாவே ஒத்துக்கிட்ட மாதிரி ஆச்சு. சரி, அப்போ ஏன் குறிப்பா சீக்கியர்களுக்கு இந்த மாற்றம் கிடைச்சது? இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? இதுக்கு காரணம் சமூக நீதி மட்டும் அல்ல, அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் அழுத்தமும் இருந்துச்சு. பஞ்சாப் அரசியல், அங்க இருந்த சீக்கிய தலைவர்களோட அழுத்தம், தலித் சீக்கிய சமூகங்களோட கோரிக்கைகள், இது எல்லாமே சேர்ந்துதான் இந்த மாற்றத்தை கொண்டு வந்துச்சு. இதுல இருந்து நமக்கு ஒரு முக்கியமான விஷயம் புரியுது. இந்த சிஸ்டம் டேட்டாவை பார்த்து மட்டும் மாறல, பொலிட்டிக்கல் பிரஷர் இருந்தாதான் இது மாறும். அதாவது சட்ட ரீதியான வாதங்கள் மட்டும் போதாது, அதிகாரமும் ஒரு முக்கியமான பங்காற்றுது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். சரியா? அதே 1956ல இந்திய வரலாற்றையே மாத்தின இன்னொரு சம்பவம் நடக்குது. டாக்டர் B.R. அம்பேத்கர் லட்சக்கணக்கான மக்களோட பௌத்த மதத்துக்கு மாறினார். இது வெறும் ஒரு ஆன்மீக நிகழ்வு இல்ல, இது ஒரு மிகப்பெரிய அரசியல் நகர்வு. நான் இந்துவா பிறந்திருக்கலாம், ஆனா இந்துவா சாக மாட்டேன்னு சொன்ன அம்பேத்கர் இந்து சாதி அமைப்பை முற்றிலுமா நிராகரிக்கிற ஒரு நடவடிக்கையா இதை செஞ்சாரு. ஆனா இங்க ஒரு முரண்பாட்டை பாருங்க. அவர் 1956ல மதம் மாறினாலும் அப்போவே பௌத்த மதத்துக்கு மாறின தலித்துகளுக்கு எஸ்சி ஸ்டேட்டஸ் கிடைக்கல. பல வருஷ போராட்டத்துக்கு அப்புறம், அதாவது 1990ல தான் சட்டத்தை திருத்தி அவங்களே உள்ள கொண்டு வராங்க. இது இன்னொரு முக்கியமான வளர்ச்சி. அப்போ உடனே நம்ம மனசுல ஒரு கேள்வி வரும் இல்லையா? சரி, சீக்கியர்களுக்கும் பௌத்தர்களுக்கும் இந்த விதிவிலக்கு கிடைச்சது. அதே தர்க்கப்படி கிறிஸ்தவ முஸ்லிம் தலித்துகளுக்கும் சாதி பாகுபாடு தொடருது. அப்போ அவங்களுக்கு மட்டும் ஏன் இந்த கதவை திறக்கப்படல? இதுதான் இன்னைக்கு வரைக்கும் பதில் இல்லாத ஒரு $1 மில்லியன் கேள்வி. இந்த கேள்விதான் முழு விவாதத்தோட அரசியல் மையப்புள்ளி. பல கமிஷன்கள், பல ஆய்வுகள் எல்லாமே என்ன சொல்லுதுன்னா, கிறிஸ்தவ முஸ்லிம் தலித்துகளுக்கும் சாதி பாகுபாடு தொடருதுன்னு தான் சொல்லுது. அப்படி இருந்தும் ஏன் இந்த மாற்றம் நடக்கல? இதுக்கு பின்னாடி முக்கியமா 3 காரணங்கள் இருக்கு. முதல் காரணம் அரசியல் விலை. அதாவது ஏற்கனவே எஸ்சி இடஒதுக்கீட்டுல இருக்கிறவங்களுக்கு புதுசா ஆட்களை சேர்த்தா தங்களோட பங்கு குறைஞ்சிடுமோன்னு ஒரு பயம். 2வது பெரும்பான்மைவாத சந்தேகம். ரிசர்வேஷனுக்காகவே இவங்க மதம் மாறுறாங்க அப்படிங்கிற ஒரு அரசியல்வாதம் தொடர்ந்து முன்வைக்கப்படுது. 3வது இந்த சிஸ்டமோட மந்த நிலை. இந்து சமூக அமைப்பை மையமா வச்சு உருவாக்கப்பட்ட இந்த சட்டம் அடிப்படையான மாற்றங்களை ஏத்துக்கிறதுக்கு ரொம்பவே தயங்குது. சரி, இப்போ நாம கொஞ்சம் மாடர்ன் காலத்துக்கு வருவோம். இந்த பிரச்சனையை ஆராயறதுக்கு அரசாங்கமே பல கமிஷன்களை நியமிச்சது. அவங்களும் தெளிவா பரிந்துரைகளை கொடுத்தாங்க. ஆனா என்ன ஆச்சுன்னு பார்க்கலாமா?
இந்த டேபிளை கொஞ்சம் பாருங்க. 2006ல் சச்சார் கமிட்டி ரிப்போர்ட் முஸ்லிம் சமூகங்கள் எவ்வளவு பின்தங்கி இருக்குன்னு ஆதாரத்தோட சொல்லுச்சு. அதுக்கு அடுத்த வருஷமே 2007ல் வந்த நீதிபதி ரங்கநாத் மிஸ்ரா கமிஷன் இன்னும் ஒரு படி மேலே போய் ரொம்ப நேரடியா ஒரு விஷயத்த சொல்லுச்சு. பட்டியல் சாதி அந்தஸ்துக்கும் மதத்துக்கும் எந்த சம்பந்தமும் இருக்கக்கூடாது, அதை முழுசா பிரிச்சிடுங்கன்னு சொன்னாங்க. ஆனா சோகம் என்னன்னா, ரிப்போர்ட் வந்துச்சு, பரிந்துரை வந்துச்சு, ஆனா செயல்பாடு தான் வரவே இல்லை. அப்போ 2010களுக்கு அப்புறம் என்ன ஆச்சு? அரசாங்கத்தோட பாலிசி என்னவா இருந்துச்சு தெரியுமா? சிம்பிளா சொன்னா, தாமதம், ஒரு கமிட்டி போடுங்க, ஸ்டடி பண்ணுங்க, கோர்ட்ல கேட்டா விஷயம் பரிசீலனையில இருக்குன்னு சொல்லுங்க. இங்கே தாமதம்ங்கிறது வெறும் சோம்பேறித்தனம் இல்ல, அதுவே ஒரு அரசியல் உத்தியா மாறிடுச்சு. சரி, இப்போ நாம பார்த்த இந்த எல்லா வரலாற்று புள்ளிகளையும் ஒன்னா சேர்த்து பார்க்கலாம் வாங்க. இந்த விளக்கத்தோட முக்கியமான முடிவுக்கு நாம வரோம். இது யதார்த்தமா நடக்கல அப்படிங்கறத புரிஞ்சுக்க வேண்டிய நேரம் இது. இப்போ இந்த டைம்லைன்ல அந்த 2026 தீர்ப்பை வச்சு பாருங்க. 1950ல இந்த விலக்கல் ஒரு சட்டமா தொடங்குச்சு. அப்புறம் 1956ல சீக்கியர்களையும் 1990ல பௌத்தர்களையும் சேர்த்தாங்க. 2007ல மிஸ்ரா கமிஷன் மதத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் வேண்டான்னு சொல்லுச்சு. ஆனா இத்தனை வருஷம் கழிச்சு 2026ல நீதிமன்றம் என்ன சொல்லுச்சு? சட்டம் இப்படிதான் இருக்கு, இதை மாத்த வேண்டியது நாடாளுமன்றம் தான். அதாவது இந்த தீர்ப்பு புதுசா ஒரு சுவரை கட்டல, ஏற்கனவே 75 வருஷமா இருந்த சுவருக்கு இன்னும் கொஞ்சம் சிமெண்ட் பூசின மாதிரி தான். அப்போ இந்த முழு பகுப்பாய்வுல இருந்து நாம புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன? இந்த விலக்கல்ங்கிறது யதார்த்தமா நடந்தது இல்ல, இது ரொம்ப திட்டமிட்டு வடிவமைக்கப்பட்டது. சிலருக்கு மட்டும் தேவைக்கேற்ப திருத்தப்பட்டது, ஆதாரங்களை மீறி பாதுகாக்கப்பட்டது, பல வருஷமா எந்த நடவடிக்கையும் எடுக்காம அப்படியே நிலைநிறுத்தப்பட்டது. இது வெறும் ஒரு கோர்ட் தீர்ப்பு பிரச்சனை இல்ல, இது 75 வருஷமா கட்டமைக்கப்பட்ட ஒரு சிஸ்டம். இந்த சிஸ்டம்ல சிலருக்கு மட்டும் கதவு திறக்குது, சிலருக்கு அது நிரந்தரமா மூடப்பட்டே இருக்கு. இதனால ஒரு தலித் கிறிஸ்தவர் அனுபவிக்கிறது என்ன? 2 பக்கமும் அடி. சமூகத்துல சாதி ஒடுக்குமுறையில இருந்து தப்பிக்க முடியல, சட்டத்துல கிடைக்க வேண்டிய பாதுகாப்புக்குள்ளேயும் போக முடியல. சமூகத்துல நிஜம் என்னன்னு தெரிஞ்சும் சட்டம் மாறல, சட்டத்தை மாத்தணும்னு ஆதாரம் இருந்தும் அரசியல் மாறல. அதனால இந்த கேள்வியோட இந்த பகுப்பாய்வை நாம முடிப்போம். அனுபவிக்கிற வழி ஒன்னா இருக்கும்போது அதை அங்கீகரிக்கிற அரசியலமைப்பு அடையாளம் ஏன் எல்லாருக்கும் ஒன்னா இருக்கிறதில்ல?